ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லச்சூஸ் கைமனம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மண்டே எடுத்த வீடியோ அப்படியே உங்களுக்கு டியூஸ்டேவும் கண்டினியூ ஆகும். மண்டே பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி. ஸோ பிள்ளையாருக்கு நான் அபிஷேகம் பண்ணணும். அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து எல்லா சாமிக்கும் பூ வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளையாரை எடுத்து கீழே வச்சு நான் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே பிள்ளையார் வைக்கிறோமோ அங்கே கோலம் போட்டுருங்க. நான் கோலம் போட்டுட்டு ஒரு பித்தளை தாம்பூலம் எடுத்து வச்சு அதில் பிள்ளையாரை உட்காந்து வச்சுட்டேன். நான் என்னென்ன பொருள் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணேன்னா பால், தயிர், பழம், அது கூட தேன், அப்புறம் சந்தனம், பன்னீர். இது தான் நான் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள். உங்களால் வந்து வேறு பழமோ இல்லை தயிரோ இல்லை தேனோ அந்த நேரத்துக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பால் மட்டுமே வச்சு கூட அபிஷேகம் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு நீங்கள் கடவுளை வழிபட்டிங்கனாவே கடவுள் வருவாருங்க. கடவுள் இதுதான் வேணும், அதுதான் வேணும், இதை கொடுத்தா தான் வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம அன்பை ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ கண்டிப்பாக அந்த மனுஷன் வந்து நமக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ கெட்டது செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தான் கடவுள். நம்ம அவரை வந்து நேசிக்கிறோம், அவருக்கு எல்லாருமே போதும். ஸோ நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும், நமக்கு எப்போ கொடுக்கணுன்றதும் கடவுளுக்கு தெரியும். ஸோ நம்மளோட வேலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியதும் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய செய்ய நம்மளோட மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அது எல்லாருக்குமே அந்த அமைதியை கொடுக்குமான்னு தெரியல. உங்களுக்கு எந்த விஷயத்தை செய்தால் மன அமைதி கிடைக்குமோ நீங்கள் அந்த விஷயத்தை செய்யலாம். ஸோ ரொம்ப தத்துவமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்திக்கு நாங்கள் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிவிட்டு, நான் குண்டு மல்லியெல்லாம் எப்போவுமே வீட்டில் வாங்கி தாங்க கட்டுவேன். கட்டின பூ நான் கடையில் எப்போவுமே வாங்க மாட்டேன். ஸோ அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த சாமியை வச்சுருக்க மனை பார்த்திங்கன்னா நாங்கள் இது வந்து அப்போவே கடையில் வாங்கினது தான். அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வெள்ளி கூட்டி. ஸோ நெய்வேத்தியமாக நாங்கள் வேர்க்கடலை லட்டு பண்ணிட்டேன். அந்த பூரணமே அப்படியே லட்டாக பண்ணிட்டேன். அப்புறம் கொழுக்கட்டை செஞ்சுட்டு வாழைப்பழமும் வச்சுட்டு 3 நெய்வேத்தியம். சும்மா ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. அன்றைக்கி ரொம்ப டிவைனாக ஃபீல் பண்ணோம். உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் சங்கடஹர சதுர்த்திக்கு நீங்கள் ஒரு கோவில் போய் கூட சாமி கும்பிடலாம். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்திக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்துட்டு சாயந்தரம் பிள்ளையார் கோவிலில் பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பூவை வாங்கி கொடுத்துட்டு உங்கள் சங்கல்பத்தை வந்து பூர்த்தி பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறுங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் தோசை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்படியே முடிஞ்சிடுச்சு. நானும் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. என்ன இதில் வந்து நல்ல விஷயம்னா நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிட்றப்போ ஸோ நம்மளோட ஆத்தென்டிக் ரெசிபி செய்வோம். இப்போ இருக்க குழந்தைங்களும் அதை சாப்பிட பழகிப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த நெய்வேத்தியமெல்லாம் பண்ணுறது. இந்த எள்ளாகட்டும், அதில் போடுற வேர்க்கடலை, அப்புறம் வெல்லம், அரிசி மாவு, எல்லாத்தையும் விட சூப்பரான விஷயம் என்னென்னா இது ஸ்டீம் பண்ண ஒரு ஃபுட் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புக்கே ரொம்ப நல்லது. அதுக்காகவாவது இதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு மண்டே டியூஸ்டே அப்படின்னாவே நமக்கு ஸ்கூல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும், ஆஃபீஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம காலையில் எழுந்துச்சி எல்லா வேலையும் கடகடன்னு செய்யணும். அதனால நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதம், முள்ளங்கி சாம்பார், வாழைக்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் பாப்பாவும் அவரும் தயிர் வேணும்னு சொன்னதுனால ரசமும் வைக்கலை. ஸோ எல்லாம் வச்சுட்டேன். பேரலே வாழைக்காவை வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் தனியா பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி. எங்கள் வீட்டில் பை டிஃபால்ட் இந்த மசாலாஸ் தாங்க இருக்கும். நாங்கள் பெருசாக எந்த மசாலாவும் கடையிலேருந்து வாங்க மாட்டோம். எல்லா மசாலாவும் வீட்டில் அரைக்கிறது தான். நான்வெஜ் அப்படின்றப்போ கொஞ்சம் நாங்கள் சீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணுவேன். பட் இது வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மசாலா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டேன்.
அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு கொழுக்கட்டை செஞ்ச மாவு வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, அதிலே கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக எண்ணெய் தொட்டு தட்டினீங்கன்னா நல்ல ரொட்டி சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த ரொட்டி. நீங்கள் அதுக்கேற்ற சைட் டிஷ் ஏதாவது குழம்பு, சாம்பார், நீங்கள் சைட் டிஷ்ஷே இல்லாமல் வெறும் ரொட்டியாக கூட சாப்பிட்லாம். ஏன்னா அதிலே உப்பு, காரம், வெங்காயமெல்லாம் இருக்கிறனால நல்லாயிருக்கும். இந்த ரொட்டியில் நீங்கள் பட்டாணி இல்லை அவரைக்கொட்டை இல்லை கார்ன் அந்த மாதிரி எது ஆட் பண்ணி சுட்டாலுமே சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி ரொட்டி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால ஸோ காலையில் எழுந்திச்ச உடனே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சாமி இன்றைக்கி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டைம் வேறு ஆகிடுச்சி. பாப்பாவுக்கும் ஸ்கூல் டைம், அவருக்கும் ஆஃபீஸ் டைம் ஆகினதுனால நான் பால் அபிஷேகம் ஒன்றுத்தோடு நிறுத்திக்கிட்டு நெய்வேத்தியமாக பால், ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குங்குமம் பூ போட்டு காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த பாலையே நெய்வேத்தியமாக பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான சாமி அலங்காரம் தான், பட் ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஸோ ஒரு 2-3 ஸ்லோகன், கந்த சஷ்டி கவசமோ இல்லை வேல்மாறல் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வேல்மாறல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் நிறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த ஒரு பாட்டு போடுங்க. இந்த ஒரு பாட்டே பார்த்திங்கன்னா இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எப்போ முருகனை நம்பினாலும் முருகன் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பாக வருவார். வேணால் நீங்கள் வேண்டிக்கு பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாரையும் அனுப்பிட்டு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் அடை செஞ்சு வச்சுருந்ததெல்லாம் அவங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் 3 வச்சுருந்தேன். அதுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் குழம்பு இருந்தது. ஸோ அதை சூடு பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருந்தது. ஸோ உங்களோட வீக் டே ரொட்டீன் எப்படி போகும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ரொம்ப எம்மியாக ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு லட்சூஸ் கைமனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.